ஒரு 8 முதல் 10 மணி நேரம் அதிகாரிக்க வேலை என்றால் அதில் 9.5 மணி நேரம் வருண் குறிஞ்சி இல்லத்தில் தான் இருக்க போகிறார். இப்போ ஒரு சிபிசிஐடி ஐஜி அழைக்க முடியுமா, எங்கே வரல அப்படின்னு சார் குறிஞ்சில இருந்தேன்னு சொல்றாரு. யோ உனக்கு இங்கே வேலை செய்ய தான் சம்பளம் கொடுத்து குறிஞ்சில என்ன பண்ணுறேன்னு கேட்பாரு அன்பு. ஸோ அங்கே உட்காந்து சரி அங்கே உட்காந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டால் குறிஞ்சில என்ன நடக்கும் பார்ட்டி நடக்கும், கலந்து கொள்வார். உண்மை கரெக்டாக தான் சொல்றாரு, அதிலும் கலந்து கொள்வார். ஏன்னா இவர் வருண் தான் ஐபிஎஸ் அதிகாரியே நினைக்கல. ஐபிஎஸ் அதிகாரினா அரசியல்வாதிக்கு வணக்கம் போடணும், தள்ளி நிற்கணும். இவர் தன்னை அரசியல்வாதியாக நினைத்து அங்கே மெர்ஜ் ஆயிட்டாரு. நான் ஏற்கனவே ஒரு நியூஸ் பார்த்தேன் சார். அதாவது விஜயை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு வருண் ஐபிஎஸ் சென்னைக்கு முதலமைச்சர் அழைக்க போறாரு. நம்ம தானே பிரேக் பண்ணோம், எங்கேயோ நியூஸ் பார்த்தேன், நம்ம பிரேக் பண்ணோம். அதுக்கு முன்னாடி அது ஏபிபியா அந்த நியூஸ்ல வந்தது. நம்ம பேசின பிறகுதான் வந்துச்சு. சரியா, நான் ஃபர்ஸ்ட் ட்வீட் போட்டேன், அதற்கு பிறகு ஏபிபி பிக்கப் பண்ணாங்க. நான் அதுக்கு பிறகு விரிவாக இது சொன்னேன். நான் தான் ஃபர்ஸ்ட் இது பிரேக் பண்ணுறேன் இந்த நியூஸ். ஸோ இப்போ சரிக்கு வந்துட்டாரா. இப்போ வந்து நேரடியாக தாவேக்காவை கட்டுப்படுத்தும் இடத்துக்கு தான் அங்கே அவர் இந்த உளவு பிரிவு இணை ஆணையராக போடணும்னு பார்த்தாங்க. அங்கே முடியல. முடிஞ்சோடனே இங்கே போடுங்க சார், நான் குறிஞ்சியில் உட்காந்து வேலை பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குறிஞ்சி இல்லத்தில் இவர்